செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி சாமி கும்பிடுறாங்களா? இவங்க பொண்ணு செய்யற எந்த வேலையும் உங்களுக்கு தெரியாதான். அப்படி நல்லாதான் நடிக்கிறாங்க. இங்க நம்ம சொல்றது யாரு கேக்குறா? எல்லாரும் நம்ம வாய் தான் அடைக்கிறாங்க. மணிமேகலை, கொஞ்ச நேரம் அமைதியா தான் இரு. அதான் புனிதா போயிருக்கால, அவ வந்த உடனே என்ன உண்மைன்னு எல்லாமே தெரிஞ்சிட போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் என்னமா தெரியணும்? இன்னும் என்ன தெரியறதுக்கு இருக்கு? அதான் எல்லாம் வெட்ட வெளிச்சமா ஊர் உலகத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சே. இவங்க நினைச்சதை நடத்திட்டாங்க. என் பொண்ணையும் எங்களையும் ஊர் உலகத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு அவமானப்படுத்திட்டாங்க. ரெண்டையும் ஒரே நேரத்துல சாதிச்சுட்டாங்க. பாத்தீங்களா? சும்மா சொல்லணுமா? படிச்சவங்களாச்சே. ஆனா ஒண்ணுமா, இவங்கள மாதிரிலாம் இப்படி கமுக்கமா வில்லத்தனம் செய்யறதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. எங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ, என்ன படுதோ அதை வெளிப்படையா பேசிடுவோம். ஆமா, அதுக்காக கெட்ட பேரும் வாங்கிக்குவோம். பரவாயில்லமா, வாங்கிட்டு போறோம். ஆனா அதுக்காக சத்தமே போடாம அமுக்கமா இருந்து நினைச்ச காரியத்தை சாதிக்கிற இந்த வித்தையெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. எங்களால இதை செய்யவும் முடியாது. என்ன மச்சான் அது? நாங்க இவ்வளவு சொல்லி நம்பலன்னா எப்படி? நாச்சு, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா? இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு வார்த்தையை விட்டா நல்லாவா இருக்கு? மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, உறவு முறையில நீங்க எனக்கு மாப்பிள்ளையா இருந்தாலும் வயசுல என்ன விட மூத்தவர், அனுபவத்துல என்ன விட மூத்தவர். உங்க மேல நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன் மாப்பிள்ள. அது மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கு இன்னைக்கு ஆதரவு கொடுத்து காப்பாத்திட்டு இருக்கிறதும் நீங்க தான். உங்களுக்கு என் வாழ்நாள் முழுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் உங்க மேல. நான் உங்களை ஆனா மாப்பிள்ள, இன்னைக்கு பொண்ணோட வாழ்க்கை நட்டாத்துல நிக்கும் போது கூட நான் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நீங்கன்னா எல்லா நியாயமும் தர்மமும் தெரிஞ்சு நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா சரி மாப்பிள்ள, நீங்க சொல்லிட்டீங்க. தங்கச்சியும் வருத்தப்படுது, நான் பேசல மாப்பிள்ள. எதுவும் பேசல மாப்பிள்ள. வாயை மூடிக்கிட்டே இருக்கேன். என் புள்ளைய கொண்டு போறதுல கூட எங்கேயோ கொண்டு நான் பேச மாட்டேன். பேச மாட்டேன். அட பேசு, யாரு வேணாம்னா. ஆனா பேசுறதுக்கு முன்னாடி எது உண்மைன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசு. ஆமா, நிச்சயத்துக்கு ரெடி ஆகுறேன்னு சொன்ன சரவணனை காணோம். அவனோட போனும் சுவிட்ச் ஆஃப், அந்த தெய்வான போனும் சுவிட்ச் ஆஃப். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க? இப்ப கணக்கு கூட்டி பாருங்க, எல்லாம் சரியா தான் இருக்கு. அவ்வளவுதான்மா. இனிமே நான் இந்த வேஷத்தை போட்டு உட்கார்ந்துருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. நான் போய் ட்ரெஸ் மாத்துறேன். உட்காருமா. உட்காரு. என்னம்மா நீ? இன்னும் முழுசா நமக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியாது. புனிதா வந்துருவா. அவ வந்த பிறகு எல்லாம் தெரிஞ்சதும் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். நீ உட்காரு. இல்ல அத்தை, எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. அநேகமா எனக்கு தெரிஞ்சு புனிதாக்கா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சு மாலையும் கழுத்துமா தான் கூட்டிட்டு வருவாங்க பாருங்க. ஐயோ ஐயோ, எனக்கு எரியுது மாப்பிள்ள. உள்ளலாம் பத்துக்கிட்டு எரியுது. அவன் மனசுல எவ்வளவு ராணா இருந்தா, வேதனை இருந்தா, அவன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும். தயவு செய்தங்களை இங்கே கொண்டு போட்டிருக்க மாப்பிள்ள. என்னால கேட்க முடியல, என்னால தாங்க. நிறுத்துங்க. எதுக்காக இப்ப தேவையில்லாம சாபம் விட்டுட்டு இருக்கீங்க? நீங்க பண்ண காரியத்துக்கு சபிக்காம உங்களை அப்படியே வாழ்த்து வாங்கடா. இப்ப என்னங்க, அடிதடி சண்டை போடணும்னு ஆசைப்படுறீங்களா? அடிதடி சண்டைன்னா உடனே நாங்க பயந்துருவோம் நினைக்கிறீங்களா? யோ ப்ரொபசரே, எல்லாத்துக்கும் நாங்க தயார். என்னது இது? ஏதோ திரு சண்டை மாதிரி சண்டை போட்டு இருக்கீங்க. சண்டை போடுறதுக்காக தான் இங்க எல்லாரும் கூடி இருக்கோமா? இங்க பாருங்க, புனிதா வர்ற வரைக்கும் யாரும் எதுவும் பேசக்கூடாது. அதையும் மீறி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அமைதியா இருங்க. ஐயோ, வழி மாறிடுச்சு. இது பாத்தியா? அதுவா? ஓஹோ, சரியான ஃபன்னுடா. வேற காட்டு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் போணும். எப்படி போணும்? ரெஜிஸ்டர் ஆபீஸா? அது வேற ஏரியா வாச்சமா. இங்க இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் போணும். 7-8 கிலோமீட்டரா? இல்லையே, இங்க பக்கத்துல தான் இருக்குன்னு சொன்னாங்க. பக்கத்துலயா? யோ, இந்த பொண்ணு நிலம் பதிவு பண்ற ஆபீஸ் கேக்கல. ஏமா, நீ கல்யாணம் எல்லாம் பதிவு பண்ணுவாங்களே அந்த ஆபீஸ கேக்குறியா? ஆமா, அதேதான். அது இப்படியே போனீனா லெஃப்ட் எடுத்து இந்த பக்கம் போயிடலாமா? லெஃப்ட். தேங்க் யூ. இத பாரு.
சரவணா என்னங்க ரதம் சரவணா என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்க? ஏண்டா உன் நிச்சயத்துக்கு இங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சு இங்க உனக்காக காத்துக்கிட்டு இருந்தா நீ என்னடா இப்படி வந்து நிக்கிற? ஐயோ ஐயோ இந்த மாதிரி வந்து நிக்கிறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? ஏண்டி நாடகம் ஆடி எங்க 2 பேரையும் இங்க அனுப்பி வச்சுட்டு நீங்க 2 பேரும் மாலையும் எடுத்து வாங்கிக்கிறீங்க. இன்னும் நாங்க 2 பேரும் உயிரோட தானே இருக்கோம். செத்தா போயிட்டோம். சரி எங்க 2 பேரையும் விட்டுக்கல. மாரடி நம்ம குடும்பத்துக்கு தெய்வம் மாரடி என் அண்ணன். அவரை இந்த ஊர்க்காரங்க முன்னாடி தலைமுடிய வச்சுட்டல. நீ என் பொண்ணே கிடையாது. நீ எல்லாம் உயிரோட இருக்க கூடாது. நீ செத்து போ. போதும் போதும், ரொம்ப நடிக்காதீங்க. ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம், தொட்டிலே ஆட்டி விட்டு புள்ளையும் கிள்ளி விட்டாங்கன்னு. அந்த மாதிரி இருக்கு. நீ சரவணனை கூட்டிட்டு போய் கோயில வச்சு தாலியை கட்டிக்க. நாங்க 2 பேரும் இங்க நிச்சயத்துக்கு போய் நடிச்சிட்டு வரோம் பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இப்ப என்னவோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்ட் கொடுக்குறீங்க. உங்க குடும்பம் இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என்ன மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? இது எங்களுக்கு தான் அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ ப்ரொஃபசரே, அதிர்ச்சியா உங்களுக்கா? நீங்க எதுக்கு அதிர்ச்சி ஆகணும்? நீங்க சந்தோஷமால ஆகணும். என்ன நீங்க நினைச்சதுதான் நல்லபடியா முடிஞ்சு போயிருச்சு. பொண்ணு அனுப்பி பையனை வளைச்சு போட்டு கல்யாணத்தை முடிச்சு இங்க கூட்டு வந்து நிக்க வச்சிட்டீங்களே.